நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். குருஜி எங்க போறீங்க? மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! விஜயநகர வரலாற்றுல சில முறை தான் இப்படி நடந்திருக்க. ஒருத்தவங்க நியாயமணியை இப்படி அடிச்சு நியாயம் பெறணும்னு முயற்சி பண்றத. யார் அந்த நபர்? என் முன்னாடி வந்து நில்லுங்க. நான் உங்ககிட்ட திரும்பவும் சொல்றேன், நீங்க யாரா இருந்தாலும் தயவு செஞ்சு என் முன்னாடி வந்து உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. வெங்கடேஷ் பபாய் தானே? வெங்கடேஷ் பபாய் அரசவைக்கு எதுக்காக வந்திருக்காரு? வெங்கடேஷ் பபாய், நீங்க? ஆமா, நான் தான் வெங்கடேஷ் பபாய். நீங்க என்ன அடையாளம் கண்டுபிடிச்சது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உங்களை எப்படி அடையாளம் தெரியாம இருக்கும்? எந்த ஒரு நபர் தன்னோட முழு வாழ்க்கையும் சமுதாயத்துக்கான காரியங்கள்ல, சேவையில மற்றும் வளர்ச்சிக்காகவே அர்ப்பணிச்சிருக்காரோ அவரை எப்படி எனக்கு தெரியாம இருக்க முடியும்? சொல்லுங்க, இப்படி நீங்க நியாயமணி அடிக்கிற அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனை வந்திருக்க? உங்களுக்கு பட்டாபிஷேகம் நடக்க போகுது மகாராஜா. உங்களுக்கு பட்டாபிஷேகம் நடக்கிறதுக்கு முன்னாடி, நீங்க ராஜ சிம்மாசனத்துல உட்கார்றதுக்கு முன்னாடி என்னோட மனசுக்குள்ள ஒரு கேள்வி உதிச்சிருக்கு. அநேகமா இதே கேள்விதான் மக்களோட மனசுலயும் உதிச்சிருக்கும். நீங்க இந்த ராஜ சிம்மாசனத்துக்கு தகுதியானவரா? இப்போ உங்க மனசுக்குள்ள நியாயத்தை வழங்குறதுக்கான சாமர்த்தியம் இருக்கா? வெங்கடேஷ் அவர்களே, நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? இவர் நம்மளுடைய அதே மகாராஜா தான். இவருடைய நியாயத்துக்கும் பராக்கிரமத்துக்கும் விஜயநகரத்தின் நீர், நிலம், ஆகாயம், காற்று, மனிதர்கள், விலங்குகள், பறவைகள் எல்லாருமே சாட்சியாகி இருந்திருக்கும். அப்படி இருக்கும்போது இப்பயே உங்க மனசுல இந்த சந்தேகம் வரணும்? நேரம்தான். எந்த வாளை பயன்படுத்தி யுத்தத்தை வெல்வோமோ அதே வாளை 20 வருடங்களுக்கு பயன்படுத்தாம இருந்தோம்னா அது கூர்மையற்றதா ஆயிடும் மகாராஜா. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியலையே. இதேதான் மகாராஜா, 20 வருடங்களுக்கு முன்னாடி நானும் உங்க நியாயம் மற்றும் பராக்கிரமத்துக்கு தலை வணங்கினேன். ஆனா நீங்க 20 வருடங்களா வனத்துல வசிச்சுட்டு இங்க திரும்பி வந்திருக்கீங்க. அப்புறம் நீங்க பட்டாபிஷேகத்துக்கு அப்புறம் ராஜசிம்மாசனத்துல அமர போறீங்க. அப்படி இருக்கும்போது இதை தெரிஞ்சுக்க நினைக்கிறதுல தப்பில்லையே. அந்த வாள்ல இன்னும் கூர்மை இருக்கா, இல்லைன்னா அது தன்னுடைய கூர்மையை இழந்துருச்சா? உங்களுடைய வருகையை பத்தி கேள்விப்பட்டதும் நானும் ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்தேன். ஆனா உங்களுடைய ஒரே ஒரு செயல், ஆமாம் மகாராஜா, நீங்க பண்ண அந்த ஒரே ஒரு செயல் என்ன இந்த விஷயத்தை பத்தி யோசிக்க வைக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளிடுச்சு. தயவு செஞ்சு அப்படின்னா நான் என்ன காரியத்தை பண்ணன்னு தெளிவா சொல்லுங்க. ஏன்னா இது வரைக்கும் நான் பண்ண எல்லாமே விஜயநகரம் மற்றும் அதன் மக்களோட நன்மைக்காக தான். மகாராஜா, நீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணர் கிட்ட மீன்களை மரத்து மேல ஏற வச்சு காட்டணும்னு சவால் விட்டுருந்தீங்க இல்லையா?
உயிருள்ள மீன் மரத்தின் மீது ஏறியது, துள்ளி குதித்து கொண்டாடியது. நீரின்மையால் தவிக்காமல் சந்தோஷத்தில் பூத்து குலுங்கியது. மரத்தின் மீது சத்தம் போட்டுக் கொண்டிருந்தது. தன்னுடைய சொந்த வீடையே வனவாசமாக உணர்ந்தது. பகலோ இரவோ சொந்த வீடை சிறைச்சாலையாக தெரிந்தது. நிழல் சூழும்போதுதான் என்னை காண முடியும். காலத்திற்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை. இருளோ அல்லது வெளிச்சமோ அதன் பொன்னான வண்ணம் என்றும் ஜொலி ஜொலிக்கும். ஆனா அந்த புதிர் மூலமா நான் வழங்க விரும்பின செய்தி ஒண்ணுதான். விஜயநகரத்தோட அனைத்து குளங்கள், ஏரிகள், நீர்நிலைகள் எல்லாம் சுத்தப்படுத்தப்படணும்னு. அதுக்கப்புறமா தான் விஜயநகரத்தின் பராமரிப்பு வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டது. அது வெற்றிகரமா பண்ணியும் முடிக்கப்பட்டது. சரியா சொன்னீங்க. ஆனா அதை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் உங்கள யாராவது அதை நேர்ல போய் பார்த்து ஆய்வு செஞ்சீங்களா? அத பண்ணல. அதனாலதான் நீங்க எதை வெற்றின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய தோல்வியா இருக்கு. உங்களுடைய நீர்நிலைகளை சுத்திகரிக்கிற குழு குளங்கள், ஏரிகள் மற்றும் நீர்நிலைகள்னு எல்லா இடத்துலயும் ரசாயனத்தை கலந்து விட்டுருக்காங்க. அதனால நிறைய குளங்கள்லயும் நீர்நிலைகள்லயும் ரசாயனம் அதிகமா கலக்கப்பட்டதால எண்ணற்ற மீன்கள் இறந்து போயிருக்கு. இந்த சம்பவத்தால நிறைய மீனவர்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. அதன் விளைவா அவங்க குடும்பத்துல உள்ளவங்க பசியில இறந்து கூட போகலாம். அதுக்கு நாங்க என்ன பண்றது? இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா மகாராஜா, நீங்க என்ன சொல்றீங்க? தண்ணீர் சுத்திகரிக்கிறதுக்கான மருந்து தண்ணியில கலக்கும் போது கொஞ்சம் அதிகமாவோ குறைவாவோ போகலாம். ஒவ்வொன்னா அளந்து எடை போட்டு அவ்வளவு பெரிய நீர்நிலைகள்ல தனித்தனியா கலக்க முடியாது இல்லையா? சில இடத்துல குறைவாகவும் சில இடத்துல அதிகமாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. இதுல மகாராஜா தவறு என்ன இருக்கு? தவறு இவருடையதுதான். நீர்நிலைகளை சுத்திகரிக்கிற திட்டத்தை இவர் ஆரம்பிச்சப்போ சரியான முறையில் அதை செஞ்சு முடிக்கிறாங்களா இல்லையான்னு தொடர்ந்து இவர் அதை முன்னிருந்து கண்காணிச்சு உறுதிப்படுத்தியிருக்கணும். ஒரு திட்டத்தின் வெற்றியின் பாராட்டை இவர் எடுத்துப்பாருன்னா ஒரு தோல்வியின் கலங்கமும் இவர் தலையில தான் வந்து விழும். நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? மறந்துடாதீங்க, நீங்க விஜயநகரத்தோட மகாராஜாவான கிருஷ்ணதேவராயர் மேலேயே குற்றம் சுமத்திக்கிட்டு இருக்கீங்க. நீங்க தான் தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க ராஜகுரு. ஏன்னா இவருக்கு இன்னும் இங்க பட்டாபிஷேகமே நடக்கல. இவருக்கு இன்னும் பட்டாபிஷேகம் பண்ணாத வரைக்கும் இவர் விஜயநகரத்தின் மகாராஜா இல்ல. மற்றும் இவருடைய கவனக்குறைவால ஏற்பட்ட தவறுகளை பார்க்கும்போது இவர் ராஜ சிம்மாசனத்துக்கு தகுதியானவர்னு எனக்கு தோணல. பாருங்க, இருங்க. வெங்கடேஷ் பவை, நான் இந்த சிம்மாசனத்துக்கு தகுதியானவனா இல்லையான ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா ஒரு விஷயம் உண்மையானதா, நான் எடுக்கிற ஏதாவது ஒரு முடிவை என்னோட பிரஜைகளுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்துச்சுன்னா அதுக்கு முழு பொறுப்பும் நான் தான் ஏத்துக்கணும். குருவே, சொல்லுங்க மகாராஜா. நீங்களே நேர்ல போங்க. அந்த மீனவர்களை போய் பாருங்க. அரசாங்க கருவூலத்துல இருந்து அவங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்துக்கு நஷ்ட ஈடு வழங்கப்படும் சொல்லுங்க. சரி, இது எந்த விதத்துல நியாயமாகும்? இப்படி நாணயங்களை கொடுக்கறதால நியாயம் கிடைச்சிடுமா? வெங்கடேஷ் அவர்களே, தவறுன்றதை யார் வேணாலும் பண்ணலாம் இல்லையா? உதாரணத்துக்கு இப்ப நீங்க தெரியாம சேர் படிஞ்சிருக்கிற காலணிகளை போட்டு அரசவைக்கு வந்திருக்கீங்க. அதனால உங்க கூட இங்க உங்களுடைய காலணியில இருக்கிற சேரும் அரசவைக்கு வந்திருக்குல்ல. நீங்க இங்க தப்பு தானே பண்ணிருக்கீங்க. ரொம்ப சரியா சொன்னீங்க பண்டிதரே. கண்டிப்பா இது தெரியாம தான் நடந்திருக்கணும். ஆனா யார் வேணாலும் ஒரு தவறை பண்ணிடலாம். ஆனா அதுதான் உண்மைன்னா ஒரு மகாராஜாவுக்கும் ஒரு சாதாரண மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? ராஜாங்கிறவங்க தவறுகளுக்கு அப்பாற்பட்டவங்களா இருக்கணும். உன்னுடைய பேச்சு திறமையால எல்லாரையும் எப்பவும் அமைதியாக்கிடுவேன். ஆனா இன்னைக்கு இவரு அவருடைய பேச்சால உன்னையே மௌனமாக்கிட்டாரே. வெங்கடேஷ் பபை ஆகட்டும், இல்ல நம்ம மொத்த பிரஜைகள்லயும் யாராவது ஒரு நபரோட மனசுல கூட
நான் மகாராஜாவா இருக்கிறதுல சந்தேகம் இருந்துச்சுன்னா முதல்ல அந்த சந்தேகத்தை போக்குறது தான் என்னோட முதல் கட்ட வேலையா இருக்கும். அந்த சந்தேகத்தை முழுமையா போக்குற வரைக்கும் எனக்கு இந்த விஜயநகரத்தோட ராஜ சிம்மாசனத்துல அமர உரிமை கிடையாது. விஜயநகர சிம்மாசனத்துக்கு அடையாளமாக இருக்கிற இந்த மகுடத்தையும் சூடிக்க மாட்டேன். மகாராஜா, மகாராஜா, நீங்க அவினித் சுவாமி லாபா, த சுவாமி லாபக ஸ்ரீயா. ஒரு தகுதியற்ற நபர் ராஜாவாகிறத விட ராஜா இல்லாம இருக்கிறதே ராஜ்யத்துக்கு நல்லதா இருக்கும். இப்ப சொல்லுங்க வெங்கடேஷ் பாபாய், உங்களோட மனசுக்குள்ள உதிச்சிருக்கிற இந்த சந்தேகத்தை போக்குறதுக்கு நான் என்ன பண்ணணும்? சரி, என் கூட வாங்க. ஐயோ, இன்னும் எவ்வளவு தூரத்துக்கு தான் நடக்கணும்? எங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு இவரு? நீங்க தயாரா இருங்க குருவே. எனக்கு என்ன தோணுதுன்னா, எவ்வளவு மீன்கள் இறந்திருக்கோ அது எல்லாத்தையும் உங்களை தான் பிடிக்க சொல்ல போறாருன்னு நினைக்கிறேன். என்ன? சிவ 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 சிவா, நான் எல்லாம் எந்த மீனையும் கொல்லல. நான் எதுக்காக மீனை கொல்லணும்? வாங்க. நீங்க போங்க. பண்டித ராமகிருஷ்ணரே, எங்க இதுக்காக கூட்டிட்டு வந்திருக்காரு? சீதாமா, இப்ப இவரு மகாராஜாவை சீதாமாக்கு பூஜை பண்ண சொல்ல போறாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இவருக்கு மகாராஜா மேல நம்பிக்கை வந்துரும். அட, சீதை என்னையோட பூஜையில பிரசாதமே இல்ல. நான் இப்பவே போய் பாவக்கால பிரசாதம் பண்ணி கொண்டு வரேன். சின்ன மகாராணி, பரவாயில்ல விடுங்க, தேவையில்லாம நேரம் வீணாயிடும். ஆமா இருங்க. ஆனா வெங்கடேஷ் அவர்களே, நீங்க எங்க எல்லாரையும் இங்க கூட்டிட்டு வந்து இந்த ஓவியம் மூலமா என்ன சொல்ல வரீங்க? இப்ப நீங்களே இந்த ஓவியத்தை பார்த்து இது எந்த காலத்தை சேர்ந்ததுன்னு சொல்லுங்க. இது சீதை அன்னை அக்னி பரீட்சையை எதிர்கொண்ட ஓவியம். சரியா சொன்னீங்க. இப்போ அடுத்து கேட்க போறதுக்கும் பதில சொல்லுங்க. ஏன் இந்த சூழ்நிலை உருவாச்சு? சொல்லுங்க. ஏனா கடவுள் ஸ்ரீராமர் சீதை அன்னையோட அயோத்திக்கு திரும்பி வரும்போது அவருக்கு ராஜாபிஷேகம் நடந்தப்போ அந்த அரண்மனையில இருந்த ஒரு சலவை செய்யற நபர் சீதை அன்னையுடைய புனிதத்துவத்தை பத்தி சந்தேகத்தை எழுப்பினாரு. அவரு சொன்னாரு, இவ்ளோ காலங்கள் லங்கையில இருந்ததுக்கு அப்புறமும் சீதை அன்னை பழைய மாதிரியே புனிதமானவங்களா இருக்காங்கன்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்டாரு. அதனால அந்த நபருடைய மனசுல உதிச்சிருந்த சந்தேகத்தை அகற்றதுக்காக கடவுள் ஸ்ரீராமர் சீதை அன்னைய அக்னி பரீட்சையை எதிர்கொள்ள சொன்னாரு. அதை கேட்டு சீதை அன்னை நிறைந்த அன்போட சொன்னாங்க, ஜோமனு பச்சிக்ரமு மமு ஒரு மாஹி தஜிரகு பீர் ஆனு கதி நாஹி தோ கிருசானு சபுகே கதி ஜானா மோ கஹு ஸ்ரீ கண்டு சமானா. அதுக்கு அர்த்தம் மனசு, செயல்கள் மற்றும் வாக்க விட ஸ்ரீ ரகுவீரரை தவிர என்னுடைய மனசுக்குள்ள வேற எந்த ஆணின் எண்ணம் வந்திருந்தாலோ, ஏ அக்னி தேவரே, என்ன பஸ்மமாக்கிடுங்க. ஏனா உங்களுக்கு எல்லாமே தெரியும். அதனால இந்த அக்னி எனக்கு சந்தனம் மாதிரி குளுமையாயிடணும். சரியா சொன்னீங்க. எந்த ஒரு தவறு செய்யாம சீதை அக்னி பரீட்சையை எதிர்கொண்டாங்க. ஆனா மகாராஜா தப்பு பண்ணியிருக்காரு. அதனால நீங்களும் அக்னி பரீட்சையை எதிர்கொண்டாகணும்.
என்ன நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க இந்த ராஜ சிம்மாசனத்துக்கு தகுதியானவரா இல்லையான்றதை நிரூபிச்சு காட்டணும். நீங்க ஒரு தகுதியான ராஜான்றதுக்கான பரீட்சையை எதிர்கொண்டாகணும். ஏய், மகாராஜா, இங்க பாருங்க, நீங்க உங்க வரம்ப மீறிட்டு இருக்கீங்க. ஆனா மகாராஜா, வெறும் ஒரே ஒரு நபர் சந்தேகப்படுறதுனால நீங்க எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். வெங்கடேஷ் பாபாய் சொல்றது சரிதான். வெறும் ஒரே ஒரு பிரஜை ஏற்படுத்தின சந்தேகத்துக்காக அந்த கடவுள் ராமரே சீதைக்கு அக்னி பரீட்சையை கொடுத்திருக்காருனா நான் ஏன் பரீட்சையை எதிர்கொள்ள கூடாது? வெங்கடேஷ் பாபாய் சொல்லுங்க, நான் என்ன பரீட்சையை இப்ப எதிர்கொள்ளணும்? நான் என்ன பண்ணா விஜயநகரத்தோட அரசனாக நான் தகுதியானவன் தான் உங்களுக்கு நம்பிக்கை வரும்? இது என்ன கதையா இருக்கு? நீங்க பரீட்சையை வைக்கணும்னு முடிவு பண்ணப்போ பண்டிதர் ராமகிருஷ்ணரை நீங்க தேர்ந்தெடுத்தீங்க. இப்ப நீங்க பரீட்சையை எதிர்கொள்ளணும்னு வரும்போது நீங்க என்ன தேர்ந்தெடுக்கிறீங்க? ராமா, எனக்கு இன்னும் வெங்கடேஷ் அவர்களுடைய அம்பு அங்க இங்கன்னு சுத்தி கடைசியா உன் பக்கம் தான் திரும்ப போகுதோன்னு தோணுது. ஒரு புத்திசாலியான அரசரை ராஜ்யத்தின் மிக புத்திசாலியான ஒரு நபர் தான் பரீட்சையை வச்சு சோதிச்சு பார்க்கணும். அப்படிப்பட்ட நபர் புத்தியில் சிறந்தவரா இருக்கணும், ஞானத்தின் செல்வனா இருக்கணும், சூரிய மண்டலத்தில் இருக்கும் சூரியனா இருக்கணும். அவங்களுடைய ஒவ்வொரு பரீட்சையும் தனித்துவமானதா இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நபர், அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பண்டிதர், மகா ஞானி நம்மளுடைய இந்த விஜயநகரத்துல ஒரே ஒருத்தர் தான் இருக்காரு. இவர் சொல்ற எல்லா தகுதியும் எனக்கு மட்டும்தான் இருக்கு. ஆனா என்னால இப்படி மகாராஜாவுக்கு பரீட்சை வைக்க முடியும்? அதனால உங்களுடைய பரீட்சைய வேற யாரும் இல்ல, இதோ இங்க நிக்கிறாரே பண்டிதர் ராமகிருஷ்ணர் தான் முடிவு பண்ணி ஆகணும். பாத்தியா, அம்பு உன் பக்கம் திரும்பிடுச்சு பாரு. இப்ப நீ மகாராஜாவுக்கு பரீட்சை வச்சனா அதுல மகாராஜா தோத்துட்டாருனா அப்புறம் உன்னோட உயிரை போயிடும் ராமா. அடே இல்ல இல்ல வெங்கடேஷ் அவர்களே, நீங்க என்ன சொல்றீங்க? என்னால எப்படி மகாராஜாவுக்கு பரீட்சை எல்லாம் வைக்க முடியும்? இல்ல இல்ல இல்ல, என்னால இதெல்லாம் பண்ண முடியாது. உங்களால மகாராஜாவுக்கு இந்த பரீட்சையை வழங்க முடியாதுன்னா மகாராஜா இந்த சிம்மாசனத்துக்கு தகுதியானவரா இல்லையான்றது கடைசி வரைக்கும் நிரூபணமே ஆகாது. அப்புறம் நானும் இவரை என்னோட மகாராஜாவா நிச்சயம் ஏத்துக்கவே மாட்டேன். அது என்னவா வேணாலும் இருக்கட்டும், நான் மகாராஜாவுக்கு பரீட்சை எல்லாம் வைக்க மாட்டேன். இது அநியாயமா இருக்கு. நான் நியாயமணி அடிச்சதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. ஒரு நிமிஷம் இருங்க வெங்கடேஷ் பாபாய். விஜயநகரத்தோட ராஜ்யத்துல ஒரு தடவை கூட ஒருத்தவங்க நியாயமணி அடிச்சு அவங்களுக்கு நியாயம் கிடைக்காம திரும்பி போனதே இல்ல. உங்களோட இந்த சவாலை நான் ஏத்துக்கிறேன். ஆனா மகாராஜா, என்னால எப்படி? பண்டிதர் ராமகிருஷ்ணா, எங்க உங்களோட முழு திறமையையும் ஞானத்தையும் பயன்படுத்தி எனக்கு பரீட்சையை வைங்க. அப்புறம் நானும் ராஜ தர்மத்தை பின்பற்றி உங்களோட அந்த பரீட்சையில வெற்றி அடையறதுக்கு முயற்சி பண்ணுவேன். ஆனா மகாராஜா, ஒருவேளை உங்களால இந்த பரீட்சையில வெற்றி பெற முடியலனா அதுக்கப்புறம் நீங்க விஜயநகரத்தோட மகாராஜாவா இருக்க மாட்டீங்களா? சொல்லுங்க மகாராஜா, சொல்லுங்க. ஒருவேளை அந்த பரீட்சையில நான் தோல்வி அடைஞ்சிட்டேன்னா விஜயநகரத்தோட ராஜ சிம்மாசனத்தின் மேல ஆணையா சொல்றேன், இனி இந்த சிம்மாசனத்துல எப்பவும் நான் உட்காரவே மாட்டேன். நிரந்தரமா என்னோட பதவியை தியாகம் பண்ணிடுவேன். அட கடவுளே! ஆனா எதுக்காக மகாராணி கூப்பிட்டாங்க? ஏதாவது சொல்லியிருப்பாங்கல்ல? அது எனக்கு தெரியல. சீக்கிரம் கூட்டிட்டு வர சொன்னாங்க. வாங்க.
மகாராஜாவை சோதிச்சு பார்க்கிறதுக்கு முன்னாடி ராணிகள் உன்னை கொன்னுட போறாங்க. அமைதியா இருப்பட்டு. என்ன பயமுறுத்த முயற்சி பண்ணாத. நான் பயப்பட போறது இல்ல. பயம்புறுத்துறோமா? நாங்க எதுக்காக உங்களை பயம்புறுத்த போறோம்? என் அம்மா வீட்ல இருக்கிறவங்க தான் பயப்படலாம் செய்வாங்க. இல்ல மகாராணி, அது வந்து நான் பட்டு கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். பட்டுவா? பட்டு யாரு? ஐயோ ராமா, இன்னும் நீ என்ன இவங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கவே இல்லையே. எவ்வளவு பாசமா கேக்குறாங்க பாரு. என் மனசே இப்ப குளிர்ந்துடுச்சு. என்னுடைய இதயம், நான் என்னுடைய இதயத்தை அன்பா பட்டுன்னு கூப்பிடுவேன். நான் அதுகிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தேன். என்ன பயம் பொறுத்தாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். நீங்க உங்களோட இதயத்தை பத்திரமா வச்சுக்கோங்க. இங்க வந்து அமர்ந்துடுங்க. ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு நானே என் கையால பண்ண உணவை நானே பரிமாற போறேன். வாங்க. இப்ப நீங்க உண்மையிலேயே என்ன பயமுறுத்துறீங்க சின்ன மகாராணி. என்ன ஏதாவது சொன்னீங்களா? ஆமா, நான் என்ன சொன்னா, நான் ஏற்கனவே சாப்பிட்டுட்டேன் சின்ன மகாராணி. சாரதா அன்பா அவ கையாலேயே எனக்கு பரிமாறினா. இப்ப நீங்க இத சொல்லுங்க, என்ன எதுக்காக வர சொன்னீங்க? அப்ப காரணம் இல்லாம நாங்க உங்களை கூப்பிட கூடாதுன்னு சொல்றீங்களா? எங்களை பத்தி அப்படியா நினைக்கிறீங்க? இல்ல சொல்லுங்க என்ன நினைக்கிறீங்க? மகாராஜாவுக்கு நீங்க எந்த விதமான பரீட்சை வைக்க போறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்க 2 பேரும் உங்களை இங்க கூப்பிட்டோம்னு நினைச்சீங்களா? அட இல்ல பெரிய மகாராணி, நான் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் யோசிச்சு கூட பார்க்கல. அப்ப யோசிங்க. இப்படி ஒண்ணு நடந்ததே இல்ல. மகாராணியோட அம்மா வீட்ல கூட யார் ஒருத்தரும் மகாராஜாக்கு இந்த மாதிரி பரிச்சை வச்சதே இல்ல. ஆமா சின்ன மகாராணி, கண்டிப்பா நடந்திருக்காதுதான். ஆனா எங்க நடந்துட்டு ஆமா இருக்கு? பெரிய மகாராணி, அது நடக்க கூடாதுதான். ஆனா நடந்துட்டு இருக்கு. ஆமா சின்ன மகாராணி, நடந்துகிட்டு இருக்கு. ஆனா நடக்க கூடாது. ஆமா பெரிய மகாராணி, நடக்க கூடாதுதான். அப்புறம் ஏன் நடந்துட்டு இருக்கு? ஆமா சின்ன மகாராணி, ஏன் நடக்குது தெரியல. ஆனா அது கண்டிப்பா நடக்க ஆமா போகுது. பெரிய மகாராணி, நடக்கதான் போகுது. அப்படின்னா இப்படி கண்டிப்பா நடக்கணும் தான் நீங்களும் விரும்புறீங்களா? ஆமா சின்ன மகாராணி. இல்ல 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 இப்பதானே ஆமான்னு சொன்னீங்க. நான் சொல்ல வந்ததுக்கு அது அர்த்தம் இல்ல பெரிய மகாராணி. அது அர்த்தம் இல்லனா? அப்போ இதுக்கான அர்த்தம் அது இல்லனா மகாராஜாவுக்கு உங்களால பரிச்சை வைக்க முடியாதுன்னு மறுத்துருங்க. நானா? ஆனா என்னால எப்படி மறுக்க முடியும்? வாயாலதான். உங்களால மகாராஜாக்கு பரிச்சை வைக்க முடியாதுல. நீங்க உங்க வாயால சொன்னீங்கன்னா போதும். ஆனா இது சாக்ஷாத் மகாராஜாவுடைய கட்டளை இல்லையா மகாராணி? சரி விடுங்க, நீங்க மகாராஜாவுக்கு பரிச்சை வச்சிடுங்க. ஆனா எல்லா பதில்களையும் எனக்கு முன்னாடியே சொல்லிடுங்க. அத நான் மகாராஜா கிட்ட சொல்லிடுறேன். ஆனா ராஜதர்மம் என்ன ஆகும்? அது எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்சதுல ஒண்ணுதான், மகாராஜா இந்த பரீட்சையில தோல்வி அடைய கூடாது. என்னோட அம்மா வீட்ல யாரும் எப்பவும் தோல்வி அடைஞ்சதே இல்ல. இப்ப இந்த சங்கடத்துல இருந்து மகாராஜாவை நீங்க தான் காப்பாத்தணும். இல்லனா பண்டிதர் ராமகிருஷ்ணரே, எங்க 2 பேரால என்னெல்லாம் யோசிக்க முடியும்னு உங்களால நினைச்சு கூட பார்க்க முடியாது. தெரியுது, எனக்கு நல்லா தெரியுது. என்ன தெரியுது? உன்னுடைய எதிர்கால ராமா. விஜயநகரத்தின் பிரஜைகள்லாம் உன்னை துரத்திக்கிட்டு இருக்காங்க. நீ உன் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்க. ஏன்னா இந்த சவால்களால மகாராஜா தோல்வி அடைஞ்சிட்டாருன்னா அப்புறம் பிரஜைகள் உன்னை விட மாட்டாங்க. வாய மூடுபட்டு. இங்க ஏற்கனவே நான் தலகால் புரியாம சுத்திக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா என்னை இன்னும் பயம்புறுத்துற? ஐயோ அம்மா, ஐயோ அம்மா. சாரதா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என் அம்மாவை மேல இருந்து ஏன் தள்ளி விட பாக்குற? தூக்குங்க. அது சரிதான் சாரதா தேவி, நீ பெரிய புத்திசாலிதான். பாவம், எனக்கு இருக்கிற ஒரே அம்மாவை நீ தள்ளி விடுவ, நான் தூக்கி விடணுமா? ஐயோ, கொஞ்சம் என்ன நடக்குதுன்னு தெளிவா பாருங்க. நான் எதுக்கு அம்மாவை தள்ளி விட போறேன்? நான் இவங்களை குதிக்க விடாம தடுத்துட்டு இருக்கேன். அம்மா இங்க இருந்து கீழே குதிக்க பாக்குறாங்க. இல்ல, என்னை யாராலையும் தடுக்க முடியாது. தள்ளி போ. இன்னைக்கு இங்க இருந்து குதிச்சு நான் என்னோட உயிரை தியாகம் பண்ண போறேன். தாயே தேவி, நான் வந்துட்டு இருக்கேன். ஐயோ, வேண்டாம் அம்மா, இருங்க. பாருங்க, நீங்க மட்டும் மேல இருந்து கீழே விழுந்தீங்கன்னா அப்புறம் என்னால உங்களை என் கையால தூக்க முடியாது. அதுவும் நீங்க என் மேலேயே விழுந்துட்டீங்கன்னா உங்க கூட சேர்ந்து நானும் செத்துருவேன். நீ அமைதியா இரு. என்னோட மக மகாராஜாவை சோதிச்சு பார்க்க போறானா? அவரு விஜயநகரத்தோட மகாராஜாவா இருக்க தகுதி உள்ளவரா இல்லையான்னு நீ முடிவு பண்ண போறியா? நடக்கிற இதெல்லாம் பாக்குறத விட நான் இங்கேயே உயிரை விடுறது எவ்வளவோ மேல். அம்மா தாயே, நான் வந்துட்டு இருக்கேன். ஐயோ, வேண்டாம்.
ஐயோ இதுதான் விஷயமா? நான் சத்தியம் பண்ணி சொல்றேம்மா, இதுல ஏன் தப்பு எதுவுமே இல்ல. இருக்கு 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 என்னோட தப்பு தான். நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா என்னோட தப்பா தான் இருக்கும். ஆனா நான் கெஞ்சி கேட்டுக்கிறேமா, கீழே இறங்கி வந்துருங்கம்மா. முடியாது. முதல்ல நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணு. மகாராஜாவுக்கு நீ பரீட்சை வைக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. அவருக்கு நீ எந்த சவாலும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லு. அந்த சத்தியத்தை தான் என்னால தர முடியாதுமா. ஆனா கண்டிப்பா முயற்சி பண்ணுவோமா. அம்மா தாயே, எப்படிப்பட்ட மகன் பாருங்க. அவன் அம்மாக்கு கூட அவனால ஒரு வாக்கு கொடுக்க முடியல. அம்மா தாயே, என்ன கூட்டிட்டு போயிடு. இல்ல கூட்டிட்டு போகாத, நானே வரேன். வேண்டாம் வேண்டாம், என்ன பண்றது? அம்மா பாருங்க, கீழே பாருங்க. எங்க நீங்க குதிக்க போறீங்களோ அங்க என்ன இருக்குன்னு பாருங்க. பல்லி, ரொம்ப பயங்கரமான பல்லி. இது உங்களை தான் பாத்துக்கிட்டு இருக்கு. பாருங்க நாக்க எப்படி வெளியில நீட்டிக்கிட்டு இருக்குன்னு. இப்ப குதிச்சு காட்டுங்க, இப்ப குதிச்சு காட்டுங்க. அம்மா, எல்லாரும் சேர்ந்து என்ன கொல்லாம விட மாட்டாங்க போல இருக்கு. அட கடவுளே, பல்லின்ற ஒரு அற்புதமான உயிரினத்தை படைச்சிருக்கீங்க. பெண்கள் ராட்சசர்களை பார்த்து கூட பயப்பட மாட்டாங்க. ஆனா இந்த பல்லிங்களை பார்த்தா கண்டிப்பா பயந்துருவாங்க. நல்லா குதிக்க வந்துட்டாங்க. அம்மா தேவி தாயே, எப்படி ஒரு தர்ம சங்கடத்துல மாட்டிக்கிட்டு இருக்க. மகாராஜா தகுதியானவரா இல்லையாங்கிறத என்னால எப்படி சோதிச்சு பார்க்க முடியும்? ஐயோ, இப்ப நான் என்னதான் பண்றது? எங்க வந்து மாட்டிக்கிட்டு இருக்கேன்னா, இதுல இருந்து எப்படிதான் நான் தப்பிக்கிறது? இந்த புதிர்களின் புத்தகத்தை இங்க யார் வச்சது? புத்தகத்தை இவரு எடுத்துட்டாரு. இப்ப என்னோட ஆட்டத்தை ஆட வேண்டிய நேரம் வந்துருச்சு. அட பண்டிதர் ராமகிருஷ்ணரே, வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் நல்லதா இருக்கேன் குருவே. ஆனா நீங்க ஏன் இப்படி திடீர்னு ரொம்ப நாள் கழிச்சு பார்த்து பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க? அதுவும் இந்த நேரத்துல நீங்க ஏன் வீட்ல? இன்னைக்கு என்ன விசேஷம் நீங்க இங்க வந்திருக்கீங்க? அட பண்டிதர் ராமகிருஷ்ணரே, உங்களை நலம் விசாரிச்சுட்டு போகலான்னு தோணுச்சு. அதனாலதானா உடனே வந்துட்டேன். நான் இங்க வந்ததுல உங்களுக்கு எதுவும் ஆட்சேபனை இல்லல்ல? தப்புதான் பண்ணிருக்கீங்க குருவே. இந்த புதிர்களின் புத்தகத்தை இவர்தான் இங்க வச்சிருப்பாருன்னு இப்ப நல்லாவே புரிஞ்சுது. இல்ல இல்ல, அட, உங்க கையில இருக்கிற இந்த புத்தகம் என்னது? இதுவா? காட்டுங்க 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 பாருங்க. காட்டுங்க. புதிர்களா? புதிர்கள் புத்தகம். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க மகாராஜா கிட்ட இந்த புத்தகத்தில் இருக்கிற புதிர்களை தான் கேட்க போறீங்களா? இல்ல இல்ல, கேளுங்க கேளுங்க, தாராளமா கேளுங்க, தாராளமா கேளுங்க. ஒண்ணு பண்ணுங்க, இந்த புத்தகத்தில் இருக்கிற புதிர்கள்ல சிலதை என்கிட்ட கேளுங்க. என்னால பதில் சொல்ல முடியுதான்னு பாக்குறேன். ஐயோ இல்ல குருவே, நீங்க இதை விடுங்க. அட, ஏன் விடணும்? இல்ல முடியாது. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் முட்டாள்னா? இதுல நினைக்க என்ன இருக்கு? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இத பத்தி என்னால எப்படி சொல்ல முடியும்னு கேக்குறேன். நீங்க சொன்னீங்கன்னா அது சரியாதான் இருக்கும் குருவே. தசை திருப்ப பாக்காதீங்க, புதிரை கேளுங்க. அட கேளுங்கறல்ல, கேளுங்க. இந்த புத்தகத்துல அப்படி எவ்வளவு கடுமையான புதிர்கள் இருக்குன்னு நானும் பாக்குறேன். சரிதான். கேளுங்க. கிண்ணத்துக்குள் கிண்ணம், வெள்ளையான மகன் அப்பாவின் செல்லம். கிண்ணத்துக்குள் கிண்ணம், அப்பாவுக்கு வெள்ளை மகன் செல்லம். இதுக்கான சரியான பதில் தேங்காய். ஆனா நான் அதை உங்ககிட்ட சொல்ல போறதில்ல. ரொம்ப கடினமான புதிரா இருக்கு, மிக மிக கடினமான புதிரா இருக்கு. யாராலும் இதுக்கு விடை கண்டுபிடிக்க முடியாது. அதை சொல்றது அசாத்தியமானது. நீங்க இன்னொரு புதிரை கேளுங்க, அதையாவது என்னால கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. இதோ கேக்குறேன். தண்ணீர் பாத்திரம் மரத்தில் தொங்க விட்டால் புயலோ வெயிலோ தொங்கிக் கொண்டே இருக்கும். இதுக்கான விடை தக்காளின்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனா நான் அமைதியாவே தான் இருக்க போறேன். சாத்தியமே இல்ல, இந்த புதிரை தீக்கிறது சாத்தியமே இல்ல. இந்த புத்தகத்தில் இருக்கிற புதிர்கள் ரொம்பவும் கடினமானதுன்னு இப்ப இவருக்கு நம்பிக்கை வந்திருக்கு.
நீங்க என்ன பண்ண பாக்குறீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது குருவே. நீங்க மகாராஜா கிட்ட இந்த புத்தகத்தில் இருக்கிற புதிர்களையே கேளுங்க. மிகவும் கடினமான புதிர்கள் இதுல இருக்கு. ஐயோ இல்ல குருவே, இதெல்லாம் ஒரு புதிரா என்ன? நான் மகாராஜா கிட்ட கடினமான புதிர்களை கேட்க போறேன். பண்டிதர் ராமகிருஷ்ணரே என்னோட குரு என்கிட்ட சொல்லியிருக்காரு. சரி, சிரிக்க வை, மாட்டிக்காத, மாட்டவும் வைக்காத. மகாராஜாவை ஏன் நீங்க மாட்டி விட நினைக்கிறீங்க? அவரு மகாராஜாவாகணும்னு நீங்க விரும்பலையா? கொஞ்சம் பொறுமையா இருங்க குருவே. நீங்க எதை விரும்புறீங்களோ அதே தான் நானும் விரும்புறேன். உங்களுடைய மனசுக்குள்ள எது துடிச்சுக்கிட்டு இருக்கோ என் மனசுக்குள்ளேயும் அதே தான் துடிச்சுக்கிட்டு இருக்கு. நம்மளுடைய மகாராஜா இது உங்களோட வேலையா தான் இருக்கும்னு இத பார்த்த உடனே எனக்கு புரிஞ்சிடுச்சு. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, மகாராஜா கிட்ட கடினமான புதிர்களை கேட்காதீங்க. குருவே, நீங்க தேவையில்லாம கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. அவரு மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர். பலத்துல, புத்தியில, கல்வி, தைரியம், பராக்கிரமம் எல்லாத்திலும் சிறந்தவர். அதனாலதான் 20 வருஷத்துக்கு முன்னாடி விஜயநகர சாம்ராஜ்யத்தை இந்த மொத்த பாரதத்திலையும் சர்வ சிறந்த ராஜ்யமா கருதிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு குருவே. என்னுடைய ஒவ்வொரு புதிருக்கும் மகாராஜா பதில தருவாரு. அட, இந்த மொத்த உலகத்திலையுமே நம்மளுடைய மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயரால தீர்க்க முடியாத ஒரு புதிர் இல்லவே இல்லை. கூடவே மகாராஜாவுக்கு எப்பவும் தேவி அம்மாவுடைய நல்ல ஆசீர்வாதங்களும் இருக்கு. சரிதானே? சரியா சொன்னீங்க. கேட்டீங்களாமா? இந்த பட்டு என்னை எப்படி பயமுறுத்துதுன்னு பாருங்க. இப்ப இதோட பிரார்த்தனையாவது கேளுங்க. ஏன்னா எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா பாவம் இதுவும் அப்புறம் தப்பிக்காது. தேவி அம்மா, நான் ரொம்ப பயங்கரமான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஏதாவது வழி காட்டுங்கம்மா. என்னால எப்படி மகாராஜாவை சோதிச்சு பார்க்க முடியும்? பண்டித ராமகிருஷ்ணரே, மகாராஜா, வணக்கம் மகாராஜா. நீங்க இங்கே? மகாராஜான்னு கூப்பிடாதீங்க. நான் இன்னும் மகாராஜாவா ஆகல. அப்புறம் நீங்க வழங்க போற இந்த பரீட்சையில நான் வெற்றி அடையாம போயிட்டேன்னா அதுக்கப்புறம் எப்பவும் ஆக முடியாது. இப்படி சொல்லி ஏன் என்ன வெக்கப்பட வைக்கிறீங்க மகாராஜா? ஏதோ ஒரு காரணத்தினால இந்த பரீட்சையில நீங்க தேர்ச்சி பெறலனா அப்புறம் என்ன ஆகும்னு நான் யோசிச்சு தலையெல்லாம் வலிச்சுக்கிட்டு இருக்கு. ஏன் தேர்ச்சி பெற மாட்டேன்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் ராஜாவாக தகுதி இல்லாதவனா? இல்ல மகாராஜா, நான் அப்படிலாம் சொல்லல. நான் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்னா பண்டிதர் ராமகிருஷ்ணரே, ஒருவேளை ஏதோ ஒரு காரணத்தினால இந்த பரீட்சையில நான் வெற்றி அடைய முடியலன்னா இந்த மொத்த விஜயநகரத்து மக்களோட கோபமும் உங்க மேலதான் வந்து விழும். இவன்தான் காரணம். மகாராஜா இல்லாம போனதுக்கு காரணம் இவன்தான். இவனை அடிங்க. சும்மா விடாதீங்க. இவனை அடிங்க. இவன்தான் காரணம். நமக்கு மகாராஜா இல்லாம. ஐயோ ஆண்டவா! பண்டித ராமகிருஷ்ணா, ஒன்னும் கவலைப்படாதீங்க. நான் இதுல தோல்வி அடைய மாட்டேன். இத புடிங்க. இவ்வளவு தங்க நாணயங்களா? யார்கிட்ட கொடுக்கணும் மகாராஜா? கொடுக்கலாம் வேண்டாம், இத நீங்களே வச்சுக்கங்க. உங்க கட்டளைப்படியே வச்சுக்கிறேன். ஆனா ஏன் வச்சுக்கணும்? பண்டிதர் ராமகிருஷ்ணா, இந்த தங்க நாணயங்களை உங்களுக்கு நான் அன்பளிப்பா கொடுக்கறேன். ஏன்னா நீங்க நான் எந்த கேள்வியை உங்ககிட்ட தரணும் அததான் அரசபையில கேட்கணும். சரி. ஆமா. ஏன்னா யோசிச்சு பாருங்க, ஒருவேளை ஏதாவது ஒரு காரணத்தால நீங்க வழங்குற இந்த பரீட்சையில ஒருவேளை நான் வெற்றி பெறல அப்படின்னா என்னால மகாராஜாவா ஆக முடியாது. ஆனா அது மட்டும் இல்லாம நீங்களும் மகாராஜாவோட விசேஷ ஆலோசகரா இருக்க முடியாது. பண்டிதர் ராமகிருஷ்ணா, இப்ப உங்களுக்கு 2 வழிதான் இருக்கு.
ஒண்ணு, நான் உங்களுக்கு வழங்கி இருக்கிற இந்த தங்க நாணயங்களை என்னோட அன்பளிப்பா ஏத்துக்கிட்டு நீங்களே இதை வச்சுக்கோங்க. ரெண்டாவது, நான் என்ன சொல்றேனோ அதையே செய்யுங்க. அப்படி இல்லைன்னா என்னோட இந்த கூர்மையான வாள்ல உங்களோட தலையை பறி கொடுக்க தயாராயிடுங்க. அட பண்டித ராமகிருஷ்ணா, என்னாச்சு? நாணயங்களை எடுத்துட்டு கிளம்பிட்டீங்க? வேற என்ன பண்றது மகாராஜா? கிடைக்க வேண்டியது கிடைச்சிருச்சு. இதுக்கு மேல நான் ஏன் இங்க நிக்கணும்? நீங்க என்ன சொல்றீங்க பண்டித ராமகிருஷ்ணரே? உண்மையதான் சொல்ற மகாராஜா. செல்வத்தை விட அதிகமா எந்த நட்பும் இல்ல. சந்தியாகி குதோ வித்யா கத்யாகி குதோதனம். செல்வத்தை இப்படி வேணாம்னு சொல்ல முடியும் மகாராஜா? எவ்வளவு தங்க நாணயங்கள் இருக்கு. இல்ல இல்ல, நான் கண்டிப்பா ஏதோ ஒரு கனவு கண்டுட்டு இருக்கேன். இது உண்மையா இருக்கவே முடியாதா? என்னோட பரம நண்பர் பண்டித ராமகிருஷ்ணர் இப்படி இருக்கவே முடியாதா? அதே மாதிரி என்னோட மகாராஜாவும் என்னுடைய ஆராதிய கடவுளும் இப்படி கண்டிப்பா இருக்கவே முடியாது. மகாராஜா, நான் என்னுடைய உயிரை கூட பலி கொடுப்பேன். ஆனா விஜயநகரத்துக்கு எப்பவும் என்னால எந்த துரோகமும் பண்ண முடியாது. ஏன்னா என்னுடைய உயிரை விட மிகவும் விலை உயர்ந்தது என்னுடைய மகாராஜாவுடைய கௌரவம். அதுக்கு நான் எந்த கலங்கமும் ஏற்பட விட மாட்டேன். பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க எனக்கு வழங்க போற இந்த பரீட்சையில நான் வெற்றி பெற போறேனா இல்லையாங்கிறதுலாம் எனக்கு தெரியாதா? ஆனா ஒரு விஷயம் கண்டிப்பா தெரியும். நான் உங்களுக்கு வழங்கின இந்த பரீட்சையில நீங்க வெற்றி அடைஞ்சிட்டீங்க. நீங்க என்ன சோதிச்சு பாக்குறீங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். ஆனா என் மேல எனக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கோ அதை விட ரொம்ப அதிகமான நம்பிக்கை எனக்கு உங்க மேல இருக்கு. மற்றும் அந்த நம்பிக்கையோட தான் சொல்ற மகாராஜா, நீங்க இந்த பரீட்சையில கண்டிப்பா வெற்றி அடைவீங்க. நன்றி பண்டித ராமகிருஷ்ணரே. ஆனா இப்போ நாம எல்லாருமே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதுலயும் குறிப்பா நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா இந்த நேரத்துல விஜயநகர வாசிகளோட பார்வை மட்டும் இல்ல, விஜயநகரத்துக்கு அக்கம் பக்கம் இருக்கிற ராஜ்யத்தின் பார்வை கூட உங்க மேலதான் இருக்கு. ஏன்னா விஜயநகரத்தோட வரலாறு சாட்சியா இருக்க. இது வரைக்கும் எந்த ஒரு விஜயநகரத்தோட ஆலோசகரும் மகாராஜாவுக்கு பரீட்சை வச்சதே இல்லை. அப்புறம் எந்த விசேஷ ஆலோசகரும் சாதாரண மனுஷன்லாம் இல்ல, புத்தி மற்றும் திறமையோட ஒரு சிறந்த அடையாளம். அவர் முன்னாடி பெரிய பெரிய சித்தர்களும் ஞானிகளும் கூட தலை வணங்கியிருக்காங்க. ஏன்னா இது எல்லாருக்குமே தெரிஞ்சது. பண்டிதர் ராமகிருஷ்ணர் கிட்ட இருக்கிற புத்திசாலித்தனம் வேற யார்கிட்டயுமே கிடையாது. நான் விரும்புறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க எனக்கு எந்த ஒரு பாரபட்சமோ அழுத்தமும் இல்லாம சோதிச்சு பார்க்கணும். உங்ககிட்ட இருந்துதான் கத்துக்கிட்ட மகாராஜா. சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருந்தாலும், முன்னாடி எந்த ஒரு மனிதன் நின்னுகிட்டு இருந்தாலும், என்னுடைய ராஜ்யம் மேல எனக்கு இருக்கிற பக்திக்கும் அர்ப்பணிப்புக்கும் எப்பவும் எந்த ஒரு பாதிப்பையும் வரவிடக்கூடாது. அதுதான் என்னுடைய கடமை. அதனால எந்த பாதிப்பும் வராது மகாராஜா. அப்ப நல்லது, இது முடிவாயிடுச்சு. நீங்க முழு சாமர்த்தியத்தோடவும் புத்திசாலித்தனத்தோடவும் என்ன சோதிச்சு பாப்பீங்க. அப்புறம் நான் என்னோட முழு திறமையை பயன்படுத்தி இந்த பரீட்சையை எதிர்கொள்ளுவேன். விஜயநகரத்து மக்களோட அனைத்து எதிர்பார்ப்பையும் நான் காப்பாத்துவேன். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க மகாராஜா கிட்ட எந்த ஒரு கடினமான கேள்வியும் கேட்க மாட்டேன்னு எனக்கு வாக்கு கொடுங்க. சரி குருவே, நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன். நான் மகாராஜா கிட்ட எந்த விதமான கடினமான கேள்வியும் கேட்க மாட்டேன். ரொம்ப சந்தோஷம். மிகவும் கடினமான கேள்விகளை கேட்பேன். என்ன என்ன சொன்னீங்க? இப்ப இங்க நான் என்ன சொன்னேன், என்ன சொல்றதா இருந்தாலும் சபையில சொல்ல போறேன். தாமதமாயிட்டு இருக்கு, வாங்க. அட வாங்க.
பண்டித ராமகிருஷ்ணரே, மகாராஜா, இப்ப இந்த அரசவையில உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு நபரோட மனசுக்குள்ளேயும் ஒண்ணுதான் ஓடிட்டு இருக்கு. நீங்க என்கிட்ட என்ன கேள்வி கேட்க போறீங்கன்னு. இவங்க எல்லாரோட ஆர்வத்தையும் இவங்க கேள்விகளையும் போக்கிடுங்க. எனக்கான பரீட்சையை இப்ப ஆரம்பிச்சிருங்க. நில்லுங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே. நீங்க மகாராஜா கிட்ட ஒரு கேள்வியை கேட்கறதுக்கு முன்னாடி நான் அவர்கிட்ட ஒரு கேள்வியை கேட்க விரும்புறேன். ராமகிருஷ்ணருக்கும் மகாராஜாவுக்கும் இடையில எவ்வளவு பெரிய நட்பு இருக்குன்னு இந்த மொத்த விஜயநகரத்துக்குமே தெரியும். அதனால பண்டிதர் ராமகிருஷ்ணர் உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்க போறாரோ அதுக்கான பதில் உங்ககிட்ட ஏற்கனவே இருக்காதுன்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? எனக்கும் பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கும் விஜயநகரத்தின் மரியாதையையும் கௌரவத்தையும் விட வேற எதுவும் முக்கியம் கிடையாதுன்னு இந்த மொத்த விஜயநகரத்துக்கும் தெரியும். அதனால இன்னைக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணர் உங்க எல்லாரும் முன்னாடியும் இந்த அரசவையில விஜயநகரத்து கௌரவத்து மேலையும் மரியாதை மேலையும் சத்தியத்தை பண்ணி அவருடைய முழு அர்ப்பணிப்பு, நேர்மை மற்றும் புத்தியோட என்ன சோதிச்சு பார்க்க போறார். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.